இந்த ஐபிஎல் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆர்சிபி தான் இருக்கும். ஆர்சிபி தான் ப்ரோ ஜெயிக்கும். நான் ஆர்சிபி ஃபேன். எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும். என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்க. என்ன ரீசனால ஜெயிச்சுவாங்க? ஏன்னா கோலியும் 18, இந்த சீசனும் 18. ஆமா ப்ரோ. என்ன பாருங்க, ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் என்ன நினைக்கிறீங்க? பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற எதில் எடுப்பாங்க? ஃபீல்டிங்கும் ஸ்ட்ராங் தான். ஆர்சிபி தான் கப் அடிக்கும். அவர் வந்து குருசாமி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேங்க. ஆனால் கப் அடிச்சாதான் வெற்றி. அவரை வந்து அவர் பேசுறத எல்லாரும் பேசுறவங்களுக்கு ஒரு நல்ல பதிலடியாக இருக்கும். ஆர்சிபி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்லா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் மேட்ச் கூட நடந்தது. 101 இல்லை பஞ்சாப் இது பண்ணாங்க. அப்புறம் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க டேரெக்டாக ஃபைனல் இருக்காங்க. எப்படியோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுனாலும் அவங்க இத்தனை வருஷமாக ஜெயிக்கல. இந்த வருஷம் ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த வருஷம் அடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு 101க்கு டாமினேட்டிங்காக ஆர்சிபி ஜெயிச்சங்காட்டி அது ஒரு ஸ்ட்ரென்த் நினைக்கிறீங்களா? இவங்க ஒரு இது கொடுக்கணும், ஒரு பே பேக் கொடுக்கணும்னு சொல்லி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளே பேக் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆர்சிபி டாமினேட்டிங்காக தான் மேலே போயிருக்காங்க. டாப் அதாவது அவனுக்கு கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி விளையாடல, அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இல்லை, பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி விளையாண்டுருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா டீமை சூப்பராக கொண்டு போயிருக்கான். அதாவது 7 பிளேயர் வரைக்குமே பேட்ஸ்மேன் நிறுத்தி வச்சு விளாட்றானுங்க ஒரு மாதிரி. அதனால நேற்றுலாம் மேட்ச் பார்க்கறது அதே ஃபைனல் மாதிரி தான் இருந்துச்சு. விடிய தூங்கவே இல்லை, 1:30 மணிக்கு தான் தூங்கணும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பஞ்சாப் ஜெயிக்கணும். ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி பற்றி சொல்லுங்க. யங்ஸ்டர்ஸ் வச்சு மட்டுமே போயிருக்காரு. எந்த அளவுக்கு ஃபைனல் ஒரு டஃப் கொடுப்பாரு? டஃப்பு அது தெரில. ஆனால் கேப்டன்சி நல்லா இருக்கும். மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். போன வருஷமும் நல்லா பண்ணாரு, இந்த வருஷமும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் பெரிய பாலிட்டிக்ஸே பண்ணிடுறானுங்க. ஜெயிக்கிறாங்க இல்லைங்க ரெண்டாவது, பட் ஆனால் பெரிய பாலிட்டிக்ஸே பண்ணிடுறானுங்க. இந்த சென்னையை பேசி அது வந்து அந்த கேப் விட்டு வந்தனால அந்த மாதிரி ஆயிருக்கும். மற்றபடி ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு ஜெயிச்சிருவானுங்க, அப்போ அடிப்பானுங்க. ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கணும்.